நக்கல் அண்ணாமலை அடிச்ச நக்கல் தான் சிறப்பு. ஆமா, நமக்கு மாட்டு இறைச்சி தான். சரி, அது ரொம்ப சிறந்த நக்கல் என்னன்னா, நாங்கள் போராட வருகிறோம் பிஜேபி அலுவலகத்துக்கு முன்னால் என்று சொன்னால் உடனே ஆகா என்று பயப்படவில்லை அண்ணாமலை. நீங்கள் வாருங்கள் 10 பேருக்கு சமைத்து வைக்கிறேன் என்று சொன்னால் மொத்தம் உன் கட்சியில் 10 பேர் தான் இருக்கிறான் என்று இவருடைய எண்ணிக்கையை வரையறை செய்து கேலி செய்கிறார் அண்ணாமலை. உடனே இவர் அதை விட்டு விட்டார். 10 பேர்ல 10,000 பேர் இருக்கிறோம், நாங்கள் வந்து காட்டுகிறோம் என்றல்லவா சொல்ல வேண்டும் இளங்கோவன். நீ 10 பேர் தான் நீ சொல்கிறாய், நாங்கள் 10,000 பேர் வருகிறோம், எவ்வளவு பேர் இருக்கிறார் என்னுடைய கட்சியில என்று பார் என்றெல்லாம் அந்த அறைகூவலுக்கு எதிர்கூவல் செய்ய வேண்டும். அதை விட்டு விட்டு நீ மாட்டுக்கறி சமைத்து வை. ரொம்ப புத்தி. ஒரு ஈவிகே சம்பத்தினுடைய மகனுக்கு புத்தி போகின்ற போற்றை பாருங்கள். பண்டிகரி சமைத்து வைக்க அவன் தான் எதையும் சமைக்க மாட்டான் என்று உனக்கு தெரிகிறது. தமிழர்களில் 97% 90% கறி சாப்பிடுகிறவர்கள், 7% தான் இல்லாமல் இருப்பார்கள், தனித்தனியாக இருப்பார்கள். 3 பேர் இந்த பிராமணன் சாப்பிட மாட்டான், அவ்வளவுதானே தவிர. இதற்கு மாட்டுக்கறி சமைத்து வை என்றால் உனக்கெல்லாம் நான் கேட்கிறேன், அதெல்லாம் ஒரு பெருமையான பேச்சா என்று கேட்கிறேன். நம்முடைய நாட்டில் ஏன் மாட்டுக்கறி சாப்பிடுவதில்லை என்றால், ஏன் பசு நமக்கு பால் கொடுக்கிறது 2ஆம் தாய் என்று நினைக்கிறார்கள் நம்முடைய தமிழர்கள். அதனாலே பசுவை அது பால் சினைப்படுவது முடிந்த பிறகும் கூட கொள்வதில்லை. ஒன்று, மாடு பாறை வண்டி எடுக்கிறது, வயலை உழுகிறது, வண்டி எடுக்கிறது, நமக்கு வாழ்நாளெல்லாம் பாடுபடுகிறது. கடைசியில் ஏழாமை விடுகின்ற காலத்தில் அதை கொன்று தின்னக்கூடாது என்பதற்காக மக்கள் மாட்டுக்கறி சாப்பிடுவதில்லை என்று வைத்தார்கள். 2 பேர் சாப்பிடுவார்கள். இவர்களுடைய கட்சியில, சீமானுடைய கட்சியில மாட்டுக்கறி விருந்து தான் நடக்குமா. ரொம்ப தெளிந்த தமிழ் நாகரிகம் தெரிந்தவர் அவர். நாக்கு ஒன்றே உடம்பாக வைத்திருக்கின்றவர்களுக்கு வேற என்ன பேச வரும் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி, அதாவது மயில்கறி சாப்பிட்டு விடுவான் இவன் என்பதற்காக மயிலை முருகனோடு தொடர்புபடுத்தினார்கள், காளையை சிவபெருமானோடு தொடர்புபடுத்தினார்கள், இப்படி நம்முடைய காக்கையை சனியோடு தொடர்புபடுத்தினார்கள். இப்படி நம்முடைய நாட்டில் உள்ள ஏராளமான பறவைகள் முக்கியமானவை. மரங்களை பாருங்கள், வில்வ மரத்தை சிவனோடு, துளசியை பெருமாளோடு, இப்படி மரங்களில் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிர்காக்கும் மரங்கள். அதே மாதிரி விலங்குகள், பறவைகளில் உயிர்காக்கக்கூடியவை. இவை எல்லாம் இறைவனோடு தொடர்புபடுத்தப்பட்டன. ஏனென்றால் கடவுளுக்கு உரிய ஒன்றை தொடமாட்டான் என்று. அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஒரு சிந்தனையும் இல்லை, ஒரு உணர்ச்சியும் இல்லை என்றால் உங்களையெல்லாம் எதில் கொண்டு போய் சேர்ப்பது என்று கேட்க. இது ரொம்ப பெருமையான பேச்சோ. மாட்டுதை சமைத்து 10 பேர் வருவாய் என்று உன்னை நக்கல் செய்கிறான், நீ ஆளும் இல்லை பேரும் இல்லை என்று. 10,000 பேர் நாங்கள் வருகிறோம், பார்ப்போமா என்று சவால் விடு. அதை விட்டு விட்டு நீ மாட்டுக்கறி சமைச்சு, எங்களிடம் மொத்தம் இருக்கிற 10 பேர் தான், பன்றிக்கறியும் சமைத்து வைக்க சொல்லு, போய் சாப்பிட்டு வாருங்கள். இதற்குத்தானே பிறப்பே. பன்றிக்கறி சாப்பிடுவதற்கும் மாட்டுக்கறி சாப்பிடுவதற்கும் இதுதான் வாழ்வினுடைய மிகப்பெரிய பெருமை. அவன் என்ன பொருளிலே சொன்னான் என்று உங்களுக்கு தைக்கவில்லை. அதை விட்டு விட்டு பேச்சல்லாத பேச்சுக்களை நீங்கள் முன்வைக்கிறீர்கள். அவன் சொன்னது 10 பேர் தான் இருக்கிறான் உன்னுடைய கட்சியிலே என்று. நீ சொல்லு 10,000 பேர் இருக்கிறான் என்று. இதற்கு மாட்டுக்கறியா விடை? இதற்கு பன்றிக்கறியா விடை? அப்புறம் என்ன, உனக்கு அசிங்கம் தானே அது? 10,000 பேரை திரட்டி கொண்டு போக முடியாமல் மாட்டுக்கறி சாப்பிட வருகிறேன் என்று சொன்னால் 10 பேர் தான் இருக்கிறோம், ஆனால் மாட்டுக்கறி சமைத்து என்று சொன்னால் உன்னுடைய எண்ணிக்கை குறைவே அவன் கேள்வி செய்வதை நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்று தானே பொருள். என்னை புரிந்து பேச வேண்டாமா என்று கேட்கிறேன். ரொம்ப மாட்டுக்கறி சாப்பிடுவது ரொம்ப சிறந்தது, உலகத்திலேயே ரொம்ப புனிதமான காரியம். ஆகவே இதை வேற பெருமையாக சொல்லிக் கொள்கிறீர்கள்.